வணக்கம் நண்பர்களே. உணர்வுகளின் உலகத்திற்கு உங்களை வரவேற்கிறேன். இன்றைய கதையை தொடங்கலாம் வாங்க. ராட்சசனின் ரோஜா கதையின் 5வது அத்தியாயம். வரதராஜன் குளோபல் நிறுவனத்தின் CEO கேபினுக்குள் நிலவிய அந்த நிசப்தம் ஒரு பெரும் புயலுக்கு முந்தைய அமைதியைப் போல கனத்து கிடந்தது. ஜன்னல் வழியே எட்டி பார்த்த மதிய சூரியனின் கதிர்கள் அந்த அறையின் குளிரூட்டப்பட்ட காற்றில் மிதந்த பதற்றத்தை இன்னும் அதிகமாக்கின. திடீரென்று அந்த அறையின் கனத்த தேக்கு மர கதவு பலமாக தள்ளப்பட்டு திறக்கப்பட்டது. உள்ளே ஓடி வந்தான் அர்ஜுன். அவனது மூச்சு பலமாக வாங்கியது. கண்களில் இனம் புரியாத ஒரு தவிப்பும் கோபமும் கலர்ந்திருந்தது. கேபினுக்குள் ஏதோ ஒரு பொருள் கீழே விழும் சத்தம் கேட்டுதான் அவன் ஓடி வந்திருந்தான். ஆனால் உள்ளே அவன் கண்ட காட்சி அவனது நரம்புகளை முறுக்கேற்றியது. அங்கே பளிங்கு தரையின் மீது ஒரு வசந்த கால பூவை போல சரிந்து விழப்போன மித்ராவை விக்ரம் தன் நீண்ட பலமான கரங்களால் தாங்கி பிடித்திருந்தான். அவனது இடது கை அவளது மெல்லிய இடையை சுற்றி வளைத்திருக்க, அவளது தலை அவனது அகன்ற மார்பில் சாய்ந்திருந்தது. எப்போதுமே கர்வத்தோடும் ஒருவித அலட்சியத்தோடும் இருக்கும் விக்ரமின் முகத்தில் அந்த ஒரு நொடி கணத்தில் அப்பட்டமான பதற்றமும் பயமும் ரேகைகளாக ஓடி மறைந்ததை அர்ஜுன் கவனித்து விட்டான். விக்ரம், என்னடா நடக்குதுங்க? அர்ஜுனின் குரல் கேபின் முழுக்க அதிரும்படி ஒலித்தது. ஏன் அந்த பொண்ணு இப்படி மயங்கி விழுந்தா? அவகிட்ட என்னடா பேசி தொலைச்ச? என்ன பண்ணி வச்சிருக்க அவளை? என்று தன் நண்பன் என்றும் பாராமல் ஆக்ரோஷமாக கத்தினான். விக்ரம் சட்டென தன் பாவனையை மாற்றிக்கொண்டான். தன் உணர்ச்சிகளை மறைப்பதில் அவன் கை தேர்ந்தவனாயிற்றே. மெதுவாக மித்ராவை தூக்கி அங்கிருந்த சொகுசான சோபாவில் கிடத்தினான். அவளது முகம் வெளுத்து போயிருந்தது. மேஜை மீது இருந்த தண்ணீர் பாட்டிலை எடுத்து தன் விரல்களால் தண்ணீரை அள்ளி அவளது முகத்தில் லேசாக தெளித்தான். அவளது இமைகளில் நீர்த்துளிகள் பட்டு தெரித்தன. அதன் பின் எவ்வித சலனமும் இல்லாதவனைப் போல எழுந்து நின்றவன் தன் சட்டை கைகளை முழங்கை வரை மிக நிதானமாக மடித்துவிட்டு கொண்டான். பிறகு எப்போதும் போல தன் கம்பீரமான நாற்காலியில் சென்று அமர்ந்து மேஜை மீது இருந்த பேனாவை தன் விரல்களுக்கிடையில் சுழற்றத் தொடங்கினான். டே, நான் பாட்டுக்கு கேட்டுக்கிட்டே இருக்க. நீ என்னடானா இங்க உன் இஷ்டத்துக்கு என்னென்னமோ பண்ணிட்டு இருக்க. என்னடா ஆச்சு இப்போ? அந்த பொண்ணுகிட்ட அப்படி என்னதான் சொன்ன நீ? என்று தன் குரலில் கோபம் கொப்பளிக்க விக்ரமின் சட்டையை பிடிக்காத குறையாக கத்தினான் அர்ஜுன். ஒன்னும் இல்லடா அர்ஜுன், அவகிட்ட பிசினஸ் ரீதியா ஒரு டீல் பேசினேன். அதை அவளால தாங்கிக்க முடியல. லேசான ஷாக், அவ்வளவுதான். இப்ப தெளிஞ்சிரும் என்றான் விக்ரம் ஒரு அரசாங்க அதிகாரி கோப்புகளை பற்றி பேசுவது போன்ற அதே கேஷுவல் துணியில். டீலா? அந்த பொண்ணோட அண்ணன் ஜெயில இருக்கான். குடும்பமே நடு ரோட்ல நிக்குது. இப்ப போய் அவகிட்ட என்னடா பிசினஸ் பேச வேண்டியிருக்கு? என்ன டீல் அது? அர்ஜுன் மேஜையின் மீது இரு கைகளையும் ஊன்றி விக்ரமின் கண்களை உற்று பார்த்து பேசினான். விக்ரம் பேனாவை சுருட்டுவதை நிறுத்தினான். நாற்காலியின் பின்புறமாக சாய்ந்து அமர்ந்து அர்ஜுனை பார்த்து ஒரு மர்மமான புன்னகையை உதிர்த்தான். உன் அண்ணன் ராகவனை நான் அடுத்த ஒரு வாரத்துல எந்த பழியும் இல்லாம கௌரவமா ஜெயில இருந்து வெளியே கொண்டு வரணும்னா நீ என்ன கல்யாணம் பண்ணிக்கணும்னு சொன்ன. இதை கேட்டதும் அர்ஜுனுக்கு தலை சுற்றுவது போலிருந்தது. காதுகளில் இரத்த நாளம் வெடிப்பது போன்ற உணர்வு. நாற்காலியை பலமாக பிடித்து கொண்டான். அவன் கைகளையே அவனால் நம்ப முடியவில்லை. என்னது, கல்யாணமா? உனக்கா? டேய், உனக்கு என்ன பைத்தியம் பிடிச்சிருக்கா விக்ரம்? அர்ஜுன் அதிர்ச்சியில் கத்தினான். பொண்ணுங்கன்னாலே உனக்கு ஆகாது. கம்பெனியில எந்த பொண்ணாவது உன்னை பார்க்க வந்தா தள்ளி நில்லுங்கன்னு கத்துற டைப் நீ. உன்னோட இந்த 28 வருஷ வாழ்க்கையில எந்த பொண்ணையும் உன் பக்கத்துல கூட சேர்த்தது கிடையாது. அப்படிப்பட்ட நீ நேத்து ஆபீஸ்க்கு வந்த ஒரு அப்பாவி பொண்ண, அதுவும் அவளோட அண்ணனோட சூழ்நிலையை பயன்படுத்தி மிரட்டி கல்யாணம் பண்ணிப்பேன்னு சொல்றியே, இது என்ன நியாயண்டா? விக்ரம் எடுத்த முடிவை இதுவரைக்கும் மாத்தினதே இல்லை. அவ எனக்கு வேணும், அவ்வளவுதான். விக்ரமின் குரலில் அந்த பாறை போன்ற பிடிவாதம் அப்பட்டமாக தெரிந்தது. அர்ஜுன் தன் நண்பனை ஒரு அருவருப்பான மிருகத்தை பார்ப்பது போல பார்த்தான். நீ திருந்தவே மாட்டடா விக்ரம். ஒரு பொண்ணோட வறுமையும் அவளோட தவிப்பையும் வச்சு நீ பிசினஸ் பண்ற. அவளோட வாழ்க்கையை வச்சு விளையாடுற. நீ செய்யறது அப்பட்டமான துரோகண்டா. உனக்கு அவளை நிஜமாவே பிடிச்சிருந்தா உன்னை எனக்கு பிடிச்சிருக்கு, கல்யாணம் பண்ணிக்கலாம்னு நேர்மையா காதுல சொல்லி சம்மதம் வாங்கடா. இப்படி ஃபோர்ஸ் பண்ணி ஒரு கல்யாண சிறையில அவளை அடைக்காத. ஒரு நல்ல நண்பனா சொல்றேன், இந்த முடிவை மாத்திக்கோ என்று அர்ஜுன் கொஞ்சம் துணியில் எச்சரித்தான். அர்ஜுன் மூச்சு வாங்க பேசி முடிக்க விக்ரமின் உதடுகளிலிருந்து ஒரு உரத்த சிரிப்பு வெளிப்பட்டது. அது பாசமான சிரிப்பு அல்ல, திமிரும் அகந்தையும் நிறைந்த சிரிப்பு. லவ்வா? யூ மீன் காதலா? டே அர்ஜுன், அதெல்லாம் இந்த விக்ரமோட டிக்ஷனரியிலே கிடையாதுடா. விக்ரம் தன் குரலை தாழ்த்தி ஆனால் அழுத்தமாக சொன்னான். எனக்கு அவன் மேல எந்த காதலும் விழுப்பும் கிடையாது. ஆனா 2 விஷயங்கள் இங்க இருக்கு.
ஒண்ணு, வீட்ல எங்க அம்மாவும் அப்பாவும் காலையில எழுந்ததுல இருந்து நைட்டு தூங்குற வரைக்கும் கல்யாணம் கல்யாணம்னு சொல்லி எனக்கு பெரிய டார்ச்சர் கொடுக்குறாங்க. அதை நிறுத்த எனக்கு ஒரு பொண்ணு வேணும். ரெண்டாவது, விக்ரம் சற்று நிறுத்தினான். அவனது பார்வை சோஃபாவில் அசைவற்று கிடந்த மித்ராவின் மீது படிந்தது. அவனது கண்கள் ஒரு வினாடி குறுகின. நேத்து நைட்ல இருந்து இந்த நிமிஷம் வரைக்கும் இந்த மித்ராவை பார்த்தா எனக்குள்ள ஏதோ ஒரு விசித்திரமான புதுசான ஃபீலிங்ஸ் வருதுடா. அவளோட அந்த பயந்த பார்வை, அந்த ஒத்த கண்ணீர் துளி என் இரும்பு நெஞ்ச ஏதோ ஒரு புள்ளியில பலமா உலுக்கி இருக்கு. அவளை எப்பவும் என் கண்ணு முன்னாடியே வச்சுக்கணும், என் கைக்குள்ளேயே வச்சு பூட்டணும்னு என் ஆழ் மனசு ஆசைப்படுது. நான் அவளை கல்யாணம் பண்ணிக்கிட்டா வீட்டுல இருக்கிற கல்யாண டார்ச்சரும் முடிவுக்கு வரும். அவளும் என் பங்களாவுக்குள்ள என் கூடவே இருப்பா. ஒரே கல்லுல 2 மாங்கா. அவளை பத்தி யோசிச்சு என் தூக்கத்தை கெடுத்துக்கிட்டது போதும். அவளை கல்யாணம் பண்ணி ஒரு ஓரமா உட்கார வச்சுட்டா நான் நிம்மதியா என் பிசினஸ்ல கான்சென்ட்ரேட் பண்ணுவேன். இதுதான் என் பிளான். இதுல என்ன தப்பு என்று மிகவும் கூலாக கேட்டுவிட்டு மீண்டும் நாற்காலியில் சாய்ந்து கொண்டான். நீ எல்லாம் ஒரு மனுஷனே இல்லடா. உன் திமிருக்கு ஒரு நாள் பெரிய ஆப்பு வைப்பா இந்த மித்ரா. அன்னைக்கு வந்து என்கிட்ட அழாத என்று கோபத்தில் கத்திய அர்ஜுன் மேற்கொண்டு அங்கிருக்க பிடிக்காமல் கதவை பலமாக சாத்திவிட்டு கேபினை விட்டு விறுவிறுவென்று வெளியே சென்றான். அறையில் இப்போது ஏசியின் மெல்லிய சத்தத்தை தவிர வேறு எந்த சத்தமும் இல்லை. விக்ரமும் மயக்கத்தில் இருக்கும் மித்ராவும் மட்டுமே இருந்தனர். விக்ரம் மெதுவாக எழுந்து சோபாவின் அருகில் வந்து நின்றான். அவளது வெளிரிய முகம், லேசாக கலர்ந்திருந்த கூந்தல், அமைதியாக மூடி தேங்கியிருந்த கண்கள், இவை யாவும் அவனுக்குள் ஒரு விசித்திரமான போதையை ஏற்றியது. மெல்ல மித்ராவின் இமைகள் அசைந்தன. அவளது சுயநினைவு மெல்ல திரும்பியது. தலை பாரமாக இருக்க தன் நெற்றியை தேய்த்தபடி மெதுவாக எழுந்து சோஃபாவில் அமர்ந்தாள். அவளுக்கு சுற்றியிருப்பது என்ன இடம் என்பது நினைவுக்கு வர சில நொடிகள் பிடித்தன. எதிரே விக்ரம் கம்பீரமாக கைகளை கட்டிக்கொண்டு தன்னை உற்று பார்ப்பதை கண்டதும் அவளுக்குள் மீண்டும் அந்த நடுக்கம் தொற்றிக் கொண்டது. விக்ரம் அவளிடம் உடனடியாக பேசவில்லை. அவளுக்கு யோசிப்பதற்கு கொஞ்சம் அவகாசம் கொடுப்பவன் போல ஜன்னல் பக்கமாக திரும்பி நின்று கொண்டான். மித்ராவின் மனம் இப்போது ஒரு நரக குழியில் தள்ளப்பட்டது போல தவித்தது. அவளது சிந்தனைகள் அலைக்கடலாய் மோதின. கடவுளே, நான் என்ன செய்வேன்? அப்பா இல்லாத குடும்பம், அம்மாவுக்கு ஏற்கனவே உடம்பு சரியில்லை, ஹார்ட் பேஷண்ட். அவங்க கிட்ட போய் அண்ணனை காப்பாற்ற முடியாதுன்னு சொன்னா அவங்க தாங்க மாட்டாங்க. குடும்பத்தை எங்களை வழி நடத்தி சம்பாதிச்சு காப்பாத்துற ஒரே ஆள் அண்ணன் மட்டும்தான். இப்பதான் நான் காலேஜே முடிச்சிருக்கேன், இன்னும் எந்த வேலைக்கும் போகல. இந்த காலகட்டத்துல அவ்வளவு சீக்கிரம் ஒரு வேலையும் கிடைக்காது. அப்படியே வேலை கிடைச்சாலும் அண்ணனை வெளியே கொண்டு வர லட்சக்கணக்குல பணம் வேணுமே. அதுக்கு நான் எங்க போவேன்? அண்ணன் மட்டும் குற்றவாளின்னு முத்திரை குத்தப்பட்டு ஆயுசு முழுக்க ஜெயில இருந்தா அவனோட மொத்த ஃபியூச்சரும் போயிடும். அவனுக்கு வெளியே வந்தாலும் யாரும் வேலை தர மாட்டாங்க, கல்யாணமும் நடக்காது. எங்க குடும்பமே அசிங்கப்பட்டு நடுத்தருவுக்கு வந்துரும். அண்ணனுக்காக நான் என்ன வேணா செய்யறேன்னு இவர்கிட்ட கைகளை குப்பி கெஞ்சினே. இப்போ என் வாழ்க்கைன்னு வரும்போது நான் சுயநலமா பின்வாங்கவா? என் அண்ணனோட வாழ்க்கை முக்கியமா இல்ல என் பிடிவாதம் முக்கியமா? மித்ரா தனக்குள் அழுது கொண்டே உதடுகளை கடித்துக் கொண்டு யோசித்துக் கொண்டிருப்பதை விக்ரம் கண்ணாடி ஜன்னலின் எதிரொலிப்பில் ரசித்துக் கொண்டிருந்தான். அவளது முகத்தில் மாறும் ஒவ்வொரு மாற்றமும் தவிப்பும் அவனுக்குள் ஒரு ஈர்ப்பை உண்டாக்கியது. அவளது அந்த சோகமான முகமே அவனுக்கு அத்தனை அழகாக தெரிந்தது. இவளை இப்படியே என் பக்கத்திலே வச்சுக்கணும். இவளோட இந்த அழகை, இந்த தவிப்பை நான் மட்டுமே பார்க்கணும். இவளை என் பங்களாவுக்கு கூட்டிட்டு போய் என் ரூம்ல வச்சு எப்பவும் எனக்கு முன்னாடியே வச்சிருக்கணும். அவளுக்கு முத்தம் கொடுத்துட்டே இருக்கணும் போல இருக்கே. இவ முகத்துல அப்படி என்னதான் காந்தம் இருக்கோ? விக்ரம், நீ ஒரு பொண்ணுக்காக இப்படி பைத்தியம் பிடிக்கிற மாதிரி யோசிக்கிறியா என்று விக்ரமின் ஆழ்மனம் அவளை ஆழமாக ரசித்து கிறங்கியது. மித்ரா ஒரு வழியாய் தன் கண்ணீரை துடைத்து கொண்டு தீர்க்கமான ஒரு முடிவுக்கு வந்தாள். விக்ரம் ஒண்ணு என்ன தப்பான எண்ணத்துல கூப்பிடல, சும்மா கூட இருக்க சொல்லல. கல்யாணம் பண்ணிக்க தானே கூப்பிடுறாரு. இந்த சமூகத்துல ஒரு பொண்ணுக்கு கல்யாணம்ங்கிறது பாதுகாப்பு தானே. என் அண்ணனுக்காகவும் என் குடும்பத்தோட நிம்மதிக்காகவும் இந்த தியாகத்தை நான் செய்யறேன். அதுக்கப்புறம் வர்றதை நான் அப்புறம் பாத்துக்கிறேன். அவள் மெதுவாக எழுந்து நின்றாள். அவளது கால்கள் லேசாக நடுங்கின. விக்ரமின் கண்களை நேராக பார்த்தாள். அவளது அந்த பார்வையில் விக்ரமின் மீதான காதலோ மரியாதையோ இல்லை. மாறாக அப்பட்டமான கோபமும் வெறுப்பும், ஒரு சிங்கத்தின் முன்னால் நிற்கும் மானின் ஆக்ரோஷமும் இருந்தது. நான் உங்க டீலுக்கு சம்மதிக்கிறேன் சார். அவளது குரல் நடுங்கினாலும் வார்த்தைகளில் ஒரு தீர்க்கம் இருந்தது. என் அண்ணன் ராகவனை நீங்க சொன்னபடி அடுத்த ஒரு வாரத்துல எந்த பழியும் இல்லாம கௌரவமா இந்த ஜெயில இருந்து வெளியே கொண்டு வரணும். அதுக்கு கைமாறா நான் உங்களை கல்யாணம் பண்ணிக்கிறேன்.
ஆனா ஒண்ணு சார், உங்க மேல எனக்கு மரியாதையோ பாசமும் எப்பவுமே வராது என்று தன் முடிவை எமோஷனலாக, அதே சமயம் மனமில்லாத கோபத்துடன் கன்வே செய்தாள். விக்ரமின் உதடுகளில் அந்த வில்லத்தனமான வெற்றியின் புன்னகை விரிந்தது. உன் பாசமும் மரியாதையும் எனக்கு தேவையில்லை மித்ரா. நீ என் கூட இருந்தா மட்டும் போதும். மத்ததை நான் பாத்துக்கிறேன் என்றான் அதிகார தொனியில். வரதராஜன் குளோபல் நிறுவனத்தின் தலைமை அலுவலகத்தில் விதியின் சக்கரங்கள் மிக வேகமாக சுழன்று கொண்டிருக்க, இங்கே புறநகரில் அமைந்திருந்த விக்ரமின் பிரம்மாண்டமான பங்களாவிற்குள் பேராசையின் கோரப்பற்கள் மெல்ல முளைக்கத் தொடங்கியிருந்தன. விக்ரம் எப்போதுமே திருமண பேச்செடுத்தால் எரிந்து விழுவதும், வீட்டின் மீது ஒருவித தீராத கோபத்தோடு இருப்பதும் அவனது தாய்மாமா குணசேகரனுக்கு நன்றாகவே தெரியும். ஆனால் அந்த கோபத்தையே தனக்கு சாதகமான பகடகாயாக மாற்றத் துடித்தது அவரது நரி மூளை. எப்படியாவது தன் மகள் ரம்யாவை விக்ரமின் கழுத்தில் கட்டி தொங்க விட்டு விட்டால் இந்த ஒட்டுமொத்த பல ஆயிரம் கோடி பிசினஸ் சாம்ராஜ்யமும் சொத்துக்களும் தங்களது பரம்பரைக்கு சொந்தமாகிவிடும் என்பது அவரது நச்சு திட்டம். அதற்காகவே தன் சொந்த வீட்டில் அமர்ந்து ஒரு மாஸ்டர் பிளான் தீட்டிய குணசேகரன் தன் திட்டத்தை அரங்கேற்ற இதுதான் சரியான தருணம் என்று முடிவு செய்தார். தன் மனைவி விமலா, மகள் ரம்யா மற்றும் கல்லூரியில் 2ஆம் ஆண்டு படிக்கும் தன் 20 வயது சின்ன மகன் ஆதித்யா ஆகிய மூவரையும் அவசர அவசரமாக பெட்டிகளை தூக்கி கொண்டு விக்ரமின் பங்களாவிற்கு வருமாறு உத்தரவிட்டிருந்தார். அவர்கள் வந்திறங்கியதும் பங்களாவின் பிரம்மாண்ட ஹாலில் இருந்த விலையுயர்ந்த சோபாவில் சோகமே உருவாய் அமர்ந்திருந்த விக்ரமின் தாய் மீனாட்சியை நோக்கி காய் நகர்த்தினார். குணசேகரன் தன் முகத்தில் போலி பாசத்தையும் உலகமகா கவலையையும் கச்சிதமாக வரவழைத்துக் கொண்டு தொண்டையை கனைத்தபடி மீனாட்சியின் அருகில் வந்து அமர்ந்தார். மீனாட்சி, என்னம்மா யோசனை? முகமே சரியில்லையே. அந்த விக்ரம் பையன் இன்னும் உன் மேல கோபமா தான் இருக்கானா? விடுமா, அவன் விவரம் தெரியாத புள்ள என்று நைசாக பேச்சை தொடங்கியவர் சட்டென தன் அசல் டிராக்கிற்கு மாறினார். அப்புறம் மீனாட்சி, ஒரு முக்கியமான விஷயமா, நம்ம வீட்டுல பெரிய அளவுல இன்டீரியர் மற்றும் ரெனோவேஷன் வேலைகள் இன்னைக்கு காலையில தான் ஆரம்பிச்சிருக்கோம். பழசு எல்லாத்தையும் இடிச்சு புதுசா மாத்துறாங்க. வீடு முழுக்க ஒரே தூசியும் துப்பட்டமையா கிடக்கு. அங்க விமலாவையும் ரம்யாவையும் வச்சுக்கிட்டு தங்கறதுக்கு ஒரு சொட்டு வசதி கூட இல்லம்மா. குறைஞ்சது அந்த வேலை முடிய ஒரு 2-3 மாசமாவது ஆகும் போல இருக்கு. அதான் உன் அண்ணன் குடும்பத்தோட இங்கேயே கொஞ்ச நாள் தங்கலாம்னு வந்துட்டேன். பரவாயில்லம்மா என்று மிகவும் பவ்யமாக கேட்டார். அத்தோடு நிறுத்தாமல் தன் மகளையும் மகனையும் முன்னிறுத்தி அடுத்த பொய்யையும் அவிழ்த்து விட்டார். அது மட்டும் இல்லாம நம்ம ரம்யா இப்பதான் காலேஜ் முடிச்சிருக்கா. அவளுக்கு இங்க சென்னையில சில பெரிய ஐடி கம்பெனிகள்ல இருந்து இன்டர்வியூ லெட்டர் வந்திருக்கு. அவ வேலை தேடுறதுக்கும் இங்க இருந்து இன்டர்வியூக்கு போயிட்டு வர்றதுக்கும் ரொம்ப சௌரியமா இருக்கும். நம்ம சின்னவன் ஆதித்யாவுக்கும் காலேஜ்ல இங்க நம்ம வீடு இருக்கிற ஏரியாவில இருந்து பக்கத்துல தானே இருக்கு. அவனும் இந்த 2 மாசம் இங்க இருந்தே பஸ் பிடிச்சி காலேஜுக்கு போயிட்டு வரட்டும்னு பாக்குறேன். உனக்கோ வரதராஜனுக்கோ, ஏன் நம்ம விக்ரமுக்கோ இதனால எந்த தொந்தரவும் இருக்காது இல்லம்மா. அப்படி ஏதாச்சும் இருந்தா நாங்க வேற எங்கேயாச்சும் என்று இழுத்து பாசவலை விரித்தார். அப்பாவியான மீனாட்சி தன் கூட பிறந்த அண்ணனின் நரிகுணத்தையும் அவனது நெஞ்சுக்குள் வளரும் நச்சுப்பாம்பையும் அறியாதவளாயிற்றே. அண்ணன் குடும்பத்தோடு வந்திருப்பதை பார்த்ததும் அவளது கண்கள் கனங்கின. ஐயோ, என்ன நீங்க இப்படி பேசி என்ன பழி வாங்குறீங்களா? இது உங்க தங்கச்சி வீடு இல்லையா? உங்களுக்கு இல்லாத உரிமையா இந்த வீட்டுல இருக்கு? தாராளமா எல்லாரும் இங்கேயே தங்குங்க அண்ணன். விக்ரம் எப்ப பார்த்தாலும் ஆபீஸ் பிசினஸ்ன்னு வெளியவே சுத்திட்டு இருக்கான். வீட்டுக்கு வந்தாலும் யாரு கூடயும் பேசுறது இல்ல. அவரும் அவரோட பிசினஸ் உலகத்துல பிஸியா இருக்காரு. இந்த பிரம்மாண்டமான வீட்டுல நான் தனியா கிடந்து பைத்தியம் பிடிக்காத குறையா தவிச்சுக்கிட்டு இருக்கேன். நீங்க எல்லாரும் வந்தா எனக்கும் ஒரு துணையா இருக்கும். இந்த ஆள் அரவமற்ற வீடு கொஞ்சம் கலகலப்பா மாறும். விமலா, ரம்யா, உள்ள வாங்கம்மா என்று மிகுந்த மகிழ்ச்சியோடு இன்முகத்தோடு அவர்களை வரவேற்று உபசரித்தாள் மீனாட்சி. பங்களாவின் முதல் தளத்தில் இருந்த ஆடம்பரமான விருந்தினர் அறையில் தங்களது பெரிய துணிப்பெட்டிகளை அடுக்கி வைத்தனர். வேலைக்காரர்கள் வெளியே சென்றதும் குணசேகரன் மற்றும் சுற்றுமுற்றும் பார்த்துவிட்டு தன் மனைவி விமலாவையும் மகள் ரம்யாவை மட்டும் ரகசியமாக அந்த அறைக்குள் அழைத்துச் சென்று கதவை தாழிட்டார். அறையின் கனத்த மரக்கதவு சாத்தப்பட்டதும் குணசேகரனின் முகத்தில் இருந்த அந்த போலி பாச முகமூடி கழன்று விழுந்தது. அதற்கு பதிலாக ஒரு பேராசை பிடித்த ஓநாயின் கொரூர புன்னகை குடியேறியது. ரம்யா காண்போரை கவரும் அசாத்திய அழகு கொண்டவள்தான். ஆனால் அவளது ஆடம்பர தேவைகளும் எப்படியாவது இந்த விக்ரமின் சொகுசு வாழ்க்கையை தனதாக்கிக் கொள்ள வேண்டும் என்ற பேராசையும் அவளது கண்களில் அப்பட்டமாக தெரிந்தன. அவள் அணிந்திருந்த நவீன ஆடையும் பூசியிருந்த வாசனை திரவியமும் அவளது தந்திரமான மனதை மறைக்க முயன்றன.
குணசேகரன் தன் மகள் ரம்யாவின் தோள்களை இரு கைகளாலும் பலமாக பற்றி கொண்டு அவளது கண்களை நேருக்கு நேராக உற்று பார்த்தார். அவரது குரல் மிக மெல்லிய ரகசிய தொனியில் ஆனால் நஞ்சாக ஒலித்தது. ரம்யா, நான் சொல்றத மனசுல நல்லா ஆழமா பதிய வச்சுக்கோ. இந்த விக்ரம் சாதாரண ஆள் இல்லம்மா. பல 1000 கோடி சாம்ராஜ்யத்துக்கு ஒற்றை அதிபதி அவன். அவன் கையை நீ பிடிச்சிட்டா இந்த வரதராஜன் குளோபல் கம்பெனியே நம்ம காலுக்கு கீழே வந்துடும். அதுதான் நம்ம ஒட்டுமொத்த குடும்பத்தோட தலைவிதியையும் அந்தஸ்தையும் மாற்ற போற ஒரே வழி. அவன் ஒன்னதான் கல்யாணம் பண்ணிக்கணும்னு அதுக்காக தான் இவ்வளோ நாடகம் ஆடி எல்லாரையும் இந்த வீட்டுக்குள்ள கூட்டிட்டு வந்திருக்கேன். ரம்யா தன் தந்தையின் பேச்சை ஆவலோடு கேட்க குணசேகரன் மேலும் தொடர்ந்தார். அவன் ஆபீஸ் முடிஞ்சு வீட்டுக்கு வந்தா அவனை கண்டு பயந்துக்கிட்டோ வெக்கப்பட்டுக்கிட்டோ சும்மா தள்ளி தள்ளி நிக்காத. அவன் டைனிங் டேபிளுக்கு வரும்போதோ இல்ல அவனோட பெட்ரூம் பக்கமா போகும்போதோ நைஸா பேச்சு கொடுத்து அவன் கிட்ட நெருங்கு. பேசும்போதே எதாச்சும் அவனோட கைகளையோ தோள்களையோ தொட்டு தொட்டு பேசு. அவனுக்கு பிடிச்ச மாதிரி நல்ல மாடர்னா கவர்ச்சியான ட்ரெஸ் பண்ணிட்டு அவன் கண்ணு முன்னாடியே சுத்தி சுத்தி வா. அவனுக்கு பக்கத்துல நெருக்கமா போய் எப்படியாவது உன் அழகாலையும் கண்ணசைவாலையும் பேச்சாலையும் அவனோட ஆண்மையை கிளப்பி அவனை உன் வசம் இழுத்து அப்படியே மயக்கிடுமா. ஒரு பொண்ணா ஒரு ஆம்பளையை எப்படி தான் வசப்படுத்தணும்னு உனக்கு இதுக்கு மேல நான் சொல்லி கொடுக்க வேண்டியதில்லை. அவனோட மனசை நீ கொஞ்சம் கரைச்சி அவனை உனக்கு சம்மதிக்க வச்சுட்டா போதும். மீதி கல்யாண காரியத்தை இந்த வீட்டுல மீனாட்சி கிட்டையும் வரதராஜன் கிட்டையும் பேசி நான் கச்சிதமா முடிச்சிருவேன். புரியுதா என்று ஒரு ரகசியமாக சாத்தானின் போதனையை சொல்லிக் கொடுத்தார். தன் தந்தையின் பேராசை திட்டமும் விக்ரமின் கம்பீரமும் ரம்யாவிற்குள் ஒரு புதுவித வெறியை உண்டாக்கியது. அவளது உதடுகளில் ஒரு வஞ்சக புன்னகை அரம்பியது. தன் கைகளால் தன் கலைந்த கூந்தலை சரி செய்து கொண்டு கர்வத்தோடு தலையசைத்தாள். கவலைப்படாதீங்கப்பா, விக்ரமைய அழகு வலையில விழ வைக்கிறது எனக்கு பெரிய விஷயமே இல்லை. அவன் எவ்வளோ பெரிய இரும்பு மனுஷனா இருந்தாலும் இந்த ரம்யாவோட பார்வைப்பட்டுச்சுன்னா முருகிதான் ஆகணும். வீட்டுக்கு அவன் வரட்டும், அவன் எப்படி என் விரல் நுனியில மடக்கிறன்னு மட்டும் நீங்க பாருங்க என்றாள் மிகுந்த திமிரோடு. அவளது தாய் விமலாவும் இந்த சதி திட்டத்திற்கு துணையாக நின்று புன்னகைத்தாள். இதற்கிடையில் குணசேகரனின் சின்ன மகன் ஆதித்யா பங்களாவின் மற்றொரு மூலையில் சோஃபாவில் கால்களை நீட்டி அமர்ந்து இதை பற்றியோ தன் தந்தையின் நரித்திட்டங்களை பற்றியோ எந்த கவலையும் இல்லாமல் தன் காதுகளில் ஹெட்போனை மாட்டிக்கொண்டு போனில் தீவிரமாக கேம் விளையாடி கொண்டிருந்தான். அவன் இன்னும் உலக விவரமோ சூதுவாதோ தெரியாத கல்லூரியில் படிக்கும் ஒரு சாதாரண வெகுளியான வாலிபனாகவே அங்கு வலம் வந்தான். ரம்யா தன் அரை கண்ணாடியின் முன்னால் நின்று விக்ரமை தன் வசப்படுத்த எத்தகைய மாடர்ன் ஆடைகளை அணியலாம் என்று தன் உடைகளை தேர்வு செய்ய தொடங்கினாள். அவளது நச்சு வலை விக்ரமின் பங்களாவிற்குள் கச்சிதமாக விரிக்கப்பட்டு அவனது வருகைக்காக காத்து கொண்டிருந்தது. சோமசுந்தரத்தின் பிரம்மாண்டமான போயஸ் கார்டன் பங்களா. கார்ப்பரேட் உலகில் த கிங் மேக்கர் என்று அழைக்கப்படும் சோமசுந்தரம் தன் கையில் இருந்த விலை உயர்ந்த ஒயின் கிளாஸை மெதுவாக சுழற்றியபடி சோஃபாவில் சாய்ந்திருந்தார். அவளது மகள் நேகா அங்குமிங்கும் பதற்றமாக உலாத்தி கொண்டிருந்தாள். அவள் அணிந்திருந்த மாடர்ன் டிசைனர் ஆடையும் அவளது கத்தரித்த அலையலையான கூந்தலும் அவளது லண்டன் நாகரிகத்தை அப்பட்டமாக பறைசாற்றியது. ஆனால் அவளது முகத்தில் இப்போது அழகை விட ஒரு வெறித்தனமான பிடிவாதம் குடிபுகுந்திருந்தது. டாடி, நான் உங்ககிட்ட என்ன கேட்டுட்டு இருக்கேன், நீங்க என்னடா அமைதியா உட்கார்ந்துட்டு இருக்கீங்க? நேகா தன் ஹைஹீல் சத்தம் ஹால் முழுக்க எதிரொலிக்கும்படி சோமசுந்தரத்தின் முன்னால் வந்து கத்தினாள். சோமசுந்தரம் மெல்ல புன்னகைத்தார். நேகா, பிசினஸ்லயும் சரி வாழ்க்கையிலயும் சரி அவசரம் ஆகாதுமா. விக்ரமோட அப்பா வரதராஜன் என்னோட 30 வருஷ பார்ட்னர். அந்த வரதராஜன் குளோபல் கம்பெனியோட 50% ஷேர்ஸ் என்கிட்ட தான் இருக்கு. விக்ரம உனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறது தான் என் வாழ்நாள் பிளான். அது நடந்துட்டா அந்த ஒட்டுமொத்த சாம்ராஜ்யமும் நம்ம கைக்கு வந்துடும். நான் வரதராஜன் கிட்ட நேத்து தான் இதை பத்தி பேசினேன் என்றார் நிதானமாக. உங்களுக்கு பிசினஸ் லாபம் முக்கியம் டாடி, ஆனா எனக்கு விக்ரம் முக்கியம். நேகாவின் கண்கள் விரிந்தன. அவளது மூச்சு விக்ரமின் நினைவிலேயே தகித்தது. எனக்கு அவனோட பணம் மட்டும் வேணாம். விக்ரமோட அந்த பாறை மாதிரியான உடம்பு, யாரையும் மதிக்காத அந்த திமிரு, அவனோட அந்த ஈகோ, அதுதான் எனக்கு வேணும். லண்டன்ல நான் எத்தனையோ பசங்களை ப்ரப்போஸ் பண்ண வச்சிருக்கேன். ஆனா இந்த விக்ரம், நான் அவன் கிட்ட போகும்போதெல்லாம் என்ன ஒரு தூசு மாதிரி பாக்குறான். அந்த அலட்சியம்தான் என்ன அவன் மேல இன்னும் பைத்தியமாக்குது. விக்ரம் எனக்கு மட்டும்தான் சொந்தம். அவனோட அந்த ஆண்மையோட திமிரை என் காலுக்கு கீழே கொண்டு வரணும். அதே சமயம் அவனோட மார்பிள நான் மட்டும்தான் சாயணும் என்று வெறியோடு கத்தினாள். அவள் விக்ரமின் ஆபீஸிற்கு சென்ற கடந்த கால நினைவுகள் அவளது மனக்கண்ணில் வந்து போயின. பல முறை பிசினஸ் ஃபைல்களில் கையெழுத்து வாங்க என்ற சாக்கில் விக்ரமின் சிஇஓ கேபினுக்குள் அவள் நுழைந்திருக்கிறாள். நுழைந்த அடுத்த நொடி சாதாரண பெண்களைப் போல நாற்காலியில் அமரமாட்டாள்.
விக்ரமின் நாற்காலிக்கு மிக அருகில் அவனது மூச்சுக்காற்று படும் தூரத்தில் தன் நாற்காலியை இழுத்து போட்டு அமர்வாள். விக்ரம், இந்த ஃபைல்ல ஒரு சின்ன டவுட் என்று வளைந்து நெளிந்து தன் மார்பு பகுதி அவனது தோள்களில் படுவது போல குனிந்து பேசுவாள். பேசும்போதே அவனது பளபளக்கும் 3 பீஸ் சூட்டின் மீது தன் நீண்ட நகங்கள் பதிந்த விரல்களால் நைஸாக தடவுவாள். அவனது அகன்ற தோள்களையும் கைகளையும் எதர்ச்சையாக தொடுவது போல தொட்டு தழுவுவாள். தன் அசாத்திய அழகாலும் மாடன் வாசனை திரவியத்தாலும் அவனை அப்படியே கிரங்கடித்து விடலாம் என்பது அவளது கணக்கு. ஆனால் விக்ரம், அவன் இரும்பல்லவா? நேஹா அப்படி தன் மீது வளைந்து நெளிந்து வரும்போதெல்லாம் அவனது கூர்மையான கண்கள் அவளது வெறித்தனமான காமத்தையும் நரித்தனத்தையும் அக்குவேர் ஆணாகி பிரித்து பார்க்கும். அவனது உதட்டின் ஓரம் ஒரு அசிங்கமான அலட்சிய புன்னகை தோன்றும். அவளது கைகள் தன் தோள்களில் படுவதற்கு முன்பே தன் நாற்காலியை சற்றே பின்னோக்கி நகர்த்தி, மிஸ் நேகா, பிசினஸ் பேச வந்தா ஃபைல பாருங்க, இல்லைன்னா கதவை திறந்துட்டு வெளியே போங்க, எனக்கு டச்சிங் பிசினஸ் சுத்தமா பிடிக்காது என்று முகத்தில் அடித்தாற் போல பேசி அவளது ஆடம்பர அழகை ஒரு சாக்கடை துரும்பை போல தூக்கி எறிந்திருக்கிறான். அந்த அவமானம்தான் நேகாவிற்குள் காதலை விட பெரிய வெறியாக மாறியிருந்தது. டாடி, விக்ரம் இன்னைக்கு ஆபீஸ்க்கு வந்திருக்கான்னு எனக்கு இப்போதான் என் சோர்ஸ் மூலமா தகவல் கிடைச்சது. நான் இப்பவே அங்க போறேன். இன்னைக்கு அவன் கிட்ட இருந்து எனக்கு ஒரு தெளிவான பதில் வேணும். விக்ரம் எனக்கு கிடைக்கலனா நான் உயிரோடவே இருக்க மாட்டேன், உங்களையும் நிம்மதியா வாழ விட மாட்டேன் என்று மிரட்டல் தொனியில் கத்திய நேகா தன் கார் சாவியை எடுத்துக்கொண்டு பிங்க் நிற ஆடி காரை நோக்கி விறுவிறுவென்று ஓடினாள். அங்கே விக்ரமின் சிஇஓ கேபினில் மித்ரா தன் அண்ணனுக்காக விக்ரமின் திருமண நிபந்தனைக்கு கண்ணீரோடு சம்மதித்துவிட்டு விசிட்டர்ஸ் ரூமில் அமர்ந்திருந்தாள். விக்ரம் தன் நாற்காலியில் அமர்ந்து மித்ராவின் அண்ணன் ராகவனுடைய கோப்புகளை பார்த்து கொண்டே தன் கார் சாவியை விரலில் சுழற்றினான். அவனது மூளையில் ஒரு மாஸ்டர் பிளான் ஓடிக்கொண்டிருந்தது. மித்ரா சம்மதிச்சிட்டா, இனி அவளை என் பங்களாவுக்கு கூட்டிட்டு போக வேண்டியதுதான் பாக்கி. வீட்டுல அம்மாவும் அப்பாவும் பாக்குற பொண்ணுங்களை விட என் கண்ணை உறுத்துற இந்த மித்ரா என் ரூம்ல இருக்கிறது தான் எனக்கு சௌகரியம். அவளை என் கைக்குள்ளேயே வச்சுக்கிட்டே கம்பெனியில தில்லுமுள்ளு பண்ண அந்த உண்மை குற்றவாளியை நான் வேட்டையாடுவேன் என்று கணக்கு போட்டான். ஆனால் விக்ரமிற்கு இன்னும் தெரியாது, தன் பங்களாவிற்குள் மாமா குணசேகரன் தன் மகள் ரம்யாவை விக்ரமின் படுக்கை அறைக்குள் அனுப்ப திட்டம் தீட்டி மொத்த குடும்பத்தோடும் காத்து கொண்டிருக்கிறார் என்பது. அதே நேரத்தில் ஆபீஸ் வாசலில் நேகாவின் ஆடிக்கார் வந்து பிரேக் சத்தத்துடன் நின்றது. காரில் இருந்து இறங்கிய நேகா கையில் ஒரு ஃபைலுடன் கண்களில் விக்ரமை அடைந்தே தீர வேண்டும் என்ற வெறியோடு லிப்டை நோக்கி நடந்தாள். ஒரே விக்ரம், 3 வெவ்வேறு உலகங்கள். மித்ரா தன் அண்ணனின் ஆயுளுக்காக தன் கற்பையும் வாழ்க்கையையும் விக்ரமின் காலடியில் அடகு வைக்க காத்து கொண்டிருக்கும் நடுத்தர வீட்டு தேவதை. ரம்யா விக்ரமின் பங்களாவிற்குள்ளேயே நுழைந்து அவனது செல்வத்தை கொள்ளையடிக்க தன் உடலையும் அழகையும் ஆயுதமாக மாற்ற காத்திருக்கும் மாமா மகள். நேஹா விக்ரமின் திமிரையும் அவனது ஆண்மையையும் தன் வசம் இழுக்க கோடிக்கணக்கான சொத்துக்களுடன் அவனது ஆபீஸ் கேபின்குள்ளேயே நுழைய போகும் பார்ட்னர் மகள். விதியின் இந்த விசித்திரமான சதுரங்க ஆட்டத்தில் 3 பக்கமிருந்தும் மாய வலைகள் விக்ரமை நோக்கி வீசப்பட்டு விட்டன. தன் அண்ணனின் விடுதலைக்காக விக்ரமின் கல்யாண சிறைக்குள் நுழைய சம்மதித்த மித்ரா அவனது அதிகார தோரணையையும் இந்த கார்ப்பரேட் உலகத்து சதிகளையும் எப்படி எதிர்கொள்ளப் போகிறாள்? விக்ரமை தன் அழகால் மயக்கி பல ஆயிரம் கோடி சொத்துக்களை கைப்பற்ற துடிக்கும் ரம்யாவின் நச்சு வலை விக்ரமின் பங்களாவிற்குள் விரித்து விடப்பட்டு இருக்க நிலையில் அவளது தந்திரங்கள் அந்த இரும்பு மனிதனிடம் வேலை செய்யுமா? விக்ரமின் திமிரையும் ஆண்மையையும் தன் காலுக்கு கீழே கொண்டு வர துடிக்கும் போயஸ் கார்டன் இளவரசி நேகா விக்ரமின் கல்யாண முடிவை அறிந்து கொண்டால் அவளது அடுத்துக்கட்ட வெறித்தனம் எத்தகைய புயலை கிளப்பும்? காதலே டிக்ஷனரியிலே இல்ல என்று கூறும் விக்ரமின் இதயத்தில் மித்ராவின் மீதான இந்த விசித்திரமான ஈர்ப்பு காதலாக மாறுமா? அல்லது அவளை தன் கைக்குள் பூட்டி வைக்க நினைக்கும் அவனது ஈகோ அவளது வாழ்க்கையை சிதைக்குமா? இந்த 3 புயல்களுக்கு நடுவே சிக்கியிருக்கும் அந்த இரும்பு மனிதன் விக்ரமின் தாலி இறுதியில் யார் கழுத்தை அலங்கரிக்கப் போகிறது? அடுத்த அத்தியாயத்தில் பார்ப்போம் விதியின் அடுத்த நகர்வை. இந்த ஸ்டோரியோட கண்டினியூவேஷனை தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி.